புரட்சி பேரவை இரண்டாம் திங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற உங்களில் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களை முதலில் நான் முனையில் இருக்கிறேன். உங்களுடைய கூட்டங்களில் மகளிர் கலந்து கொள்வது அரிதான ஒரு செய்தி. இந்த மழையிலும் பல்வேறு இடங்களில் நடக்கின்ற பல்வேறு கூட்டங்களையும் தாண்டி இந்த பேரவையின் பாகம் எங்கள் பாகம் முன்பு கொண்டு இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களை நான் மனதார வணங்கி மகிழ்கிறேன். அதே போல இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சேரமாதேவி குடும்பம் என்ற நோட்டை அண்மையில் எழுதி வெளியிட்டு இங்கே இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குடியரசு ஐயா அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கிறேன். அதே போல தமிழ்நாடு எழுத்தாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் சிவ வெங்கடேசன் அவர்களையும் நான் வணங்கி வரவேற்று வருகிறேன். அதே போல மிக அருமையான செயல் ஒரு கூட்டம் நடத்துவது. நாங்கள் மாதத்திற்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம். நால்வரும் கலந்து எப்படி செய்யலாம், யாரை அழைக்கலாம், எப்படி நிகழ்ச்சி நகரை வடிவமைக்கலாம் என்று நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்றும் தயங்காமல் தாமதியாமல் வாரந்தோறும் கூட்டம் நடத்தி கொண்டது. அது மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்களையும் சொற்பொழிவாளர்களாக எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்ற ஐயா டி கோல்வாசன் அவர்களையும் நான் மனதில் வரவேற்கின்றேன். தன்னை நெடுந்தெழியன் அண்ணன் பல நூல்களை எழுதி கல்வியாளர்கள் தொடர்பான பல நூல்களை எழுதி வெளியிட்டு அமர்ந்திருக்கிற அன்பழகன் அவர்களை நான் வணங்கி வரவேற்கிறேன். பெயருக்கு ஏற்றபடியே செயலாளர் என்று அவருடைய தந்தையார் பெயர் வைத்திருக்கிறார். தந்தையாரை அவரே கேட்டிருக்கிறார். பல பெயர்கள் இருக்க செயலாளர் என்று ஏன் என் பெயரை வைத்தீர்கள் என்று கேட்டபொழுது செயல் ஆதி என்று 3 சொற்களின் கூட்டல் இந்த செயலாளதி. செயலின் சிறந்தமாகிறது, பொருளின் சிறந்தமாகிறது, தலைவனின் சிறந்தமாகிறது. 3 சொற்களின் கூட்டல் தான் இந்த பொருள், இந்த பெயர் என்று அவருடைய தந்தையார் அவருக்கு விளக்கம் அளித்ததாக என்று சொன்னார். அதற்கு தகுந்தபடியே அவரை பார்த்தால், அவருடைய செயல்களை பார்த்தால் ஒரு முதியோரை பட்டம் பெற்றவர்களோ ஒரு முதல்வர் பட்டம் பெற்றவர்களோ நம்ம நினைத்துக் கொண்டதில்லை. கல்லூரி மாணவர்களாக இல்லை, உயர்நிலை பள்ளி மாணவர்களாகவே சுறுசுறுப்பாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எல்லாரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் பாராட்டு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலத்தான் பாளையங்களின் கல்வி திட்டங்கள் பற்றி தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் பேசினார்கள். அதில் அடுக்கோடு விட வேண்டிய ஒரு செய்தி, பாளையங்களின் பாடல் வெளியீடு இடம்பெற்ற ஒரு பாடல், கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம் அங்கு புல் விளைவிடலாம், நல்ல பொருள்கள் விளைவதில்லை என்று சொன்னது. அதுதான் இந்த பாடலில் பெண்களுக்கான பெண்களுக்கான செய்தியாக சொன்னதை எனக்கு ஒரு வியப்பது. பாடலினர் பாடல்களை நான் படிக்கத்தான் சொல்ல முடியும். ஆனால் படிக்காமலே நினைவாற்றல் மூலமாக அப்படியே அதை ஒட்டித்தவர்களுக்கான நினைவாற்றலை நான் பாராட்டுகிறேன். அந்த நினைவாற்றலை வளர்த்துக் கொண்டு மேலும் பல கூட்டங்களில் இது போன்ற பகுத்தறிவு சார்ந்த செய்திகளை அவர் செய்ய வேண்டும், பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பாராட்டுவதற்கு முன்னால் அவருடைய பெற்றோரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற கூட்டணிக்கு, இது போன்ற செயல்பாடுகளுக்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். பல பெற்றோர்கள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள்.
பெரிய புராணத்தை பற்றி பேச அனுமதிப்பார்கள், கீதையை பற்றி பேச அனுமதிப்பார்கள். ஆனால் பெரியாரை பற்றியோ பாவேந்தர் பற்றியோ பேச வேண்டுமானால் உனக்கு ஏன் என்ற வீழ்நிலை என்று சொல்லி தடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கும்போது இப்படி பாவேந்தரை ஒரு பேசும் பொருளாக எடுத்துக்கொண்டவர் இங்கே வந்து பேசி அமர்ந்த செல்வன் சுஜாதா சத்யகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை அன்பையும் தெரிவிப்பது. நெடுங்கடியன் பெரியார் சொல்றார், தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் பிற நாடுகளில் உள்ளவர்கள் கூட அறிவும் ஆழமும் மிக்கவராக திகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வேறு யாரும் முன்வராத காரணத்தால் நானே என் தோல்வியில் இந்த பணியை மேற்கொண்டு செயல்படுகிறேன். யாராவது இந்த பணிக்கு வந்தால் நான் என்னுடைய வேலையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அது தம்மை நெடுங்கடியான் கொண்டது. கடந்த 3 ஆண்டுகளாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படாமல் இருந்தது. அது எல்லாருக்கும் உள்ள மனக்குறை நாங்கள் பேசிக்கொண்டோம். நான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரோடு சேர்ந்து செயல்பட முடியாதவராக இருந்தேன். அது அவருக்கும் தெரியும். பெரியாருடைய கூற்றுப்படி தனி மனித ஒரு போராட்டமாக வேறு யாருடைய துணையுமின்றி தனி மனித போராட்டமாக பதிவாளரையும் துணைவந்தரையும் சந்தித்து எப்படி பேச வேண்டுமோ, எவ்வாறு பேச வேண்டுமோ, எவ்வாறு அவர்களை அடக்க முடியுமோ, எவ்வாறு அவர்களை செயல்பட வைக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் பேசி அவர்களை பணிய வைத்து பெரியார் பிறந்த நாள் 3 ஆண்டுகளும் ஒட்டுமொத்தமாக நிகழ்ச்சி செய்வார்கள். அரும் செயல் செய்வது அடக்கமாக அவர்கள் தங்கள் பாராட்டுக்குரியவர். அதே போலத்தான் இங்கே தனக்காவது நூலை வெளியிடும் போது அதில் சிறப்பு தமிழகம் அவர்கள் இந்த நூல் ஆறுதலுக்கு அந்த மாறுதலுக்கு கொண்டு போடுவார். சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அந்த தமிழ்காவதி இதழை தொடர்ந்து நடத்தி வருகிற இவர் தமிழகம் அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே எல்லாரும் பேசும் பொருளாக எடுத்துக்கொண்டது பாவேந்தரையும் பெரியாரையும். நானும் அதையே தொடர்ந்தால் அரைத்த மாவே அரைத்த கதை போனார்கள். அதனால்தான் நினைவுரை என்ற ஒரு தனிப்பகுதியை நாங்கள் இதை இணைத்திருக்கிறோம். நினைக்க வேண்டிய உரை இங்கே நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகளை நினைவுபடுத்த வேண்டிய உரையாக நான் இதை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பேசும் பொருள் அமித்ஷாவும் அம்பேத்கரும். அமித்ஷாவுக்கு ஏன் என்ற சினம், அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு ஏன் என்ற சினம் அவருக்கு என்ன காரணம்? அவர் அரசமைப்பு ஆவணத்தை ஏற்றினார் என்பதாலா? அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் அம்பேத்கரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு வங்கியிலேயே பெரும்பணத்தை சொல்லியெடுத்து வெளிநாடுகளுக்கு தப்பிவிடிய மல்லையா மோடி என்ற பெயருடைய இவர் இவர்களுக்கெல்லாம் வழிவகுத்தவர் யார் என்றால் அம்பேத்கர் தான். 1934 வரையிலே சேமித்த பணத்தை, ஈட்டிய பணத்தை பாட்டிமார்கள் தன்னுடைய அந்த பையிலே சூக்கு பையிலே போட்டு விட்டார்கள். அவையார் பாடியபடி பாடுபட்டு தேடி பணத்தை குறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேமிப்பதற்கு ஒரு இடம், அது வலுவாய் தரக்கூடிய சேமிப்பாக இருக்க வேண்டும் என்று கருதி 1934 தனியார் நிறுவனமாக ரிசர்வ் வங்கியை தொடங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அது மல்லையாவுக்கும் அந்த மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கிறது. இது போன்ற பல அறிஞர்கள் செய்தோடு மட்டுமல்லாமல் 1940
மும்பையிலே அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஜின்னா மூவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு நடப்புகளையும் விடுதலை தொடர்பான செய்திகளையும் பேசி முடித்த பிறகு மறுநாள் ஒரு சாரப்பு வண்டியிலே தந்தை பெரியாரை அமர வைத்து அதை ஊர்வலமாக நடத்தி முன்னால் நடந்து சென்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அளவுக்கு தந்தை பெரியாரிடத்தில் பெரும் மதிப்பு கொண்டிருந்தவர் தந்தை அண்ணல் அம்பேத்கர். ஏனென்றால் இன்றைக்கு பேசும்பொருளாக இருக்கிற பெரியாரை நாம் பேசும்போது அண்ணல் அம்பேத்கரையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போலத்தான் 1944 நீதி கட்சி மாநாடு நடக்கும்போது 47 மாநிலத்திலே தாழ்த்தப்பட்டவர் மாநாடு நடக்கிறது. அவர்களிடத்திலே தந்தை பெரியார் உரையாற்றுகிறார். உங்களுடைய இழிவை போக்க, உங்களுடைய துயரத்தை களைய எப்படி அம்பேத்கர் பாடுபடுகிறாரோ அவரை நீங்கள் உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதேபோல் என்னுடைய தலைவரும் அண்ணல் அம்பேத்கர் தான். பெரியாரே ஒரு தலைவர், நான் கண்டதும் கொண்டதும் ஒருவர்தான், அவர்தான் பெரியார் என்று அண்ணா சொன்ன அந்த தந்தை பெரியார் தன்னுடைய தலைவராக அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி மிக வியப்பான ஒன்று. தந்தை பெரியாருடைய அந்த பெருந்தன்மை, அறிவுக்கும் பொதுவாக தொண்டுக்கும் கூடிய மதிப்பை நாம் அதற்கு காணுகிறோம். அதே போல பெரியாரிடத்தை அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த சிறப்பு என்னவென்றால் 1944 நீதி கட்சி என்ற அமைப்பு திராவிடர் கழகமாக மாறுகிறது. அதை சிலர் விரும்பவில்லை. அதற்காக அவர்கள் ஒரு சிலர் என்ன செய்தார்கள் என்றால் அண்ணல் அம்பேத்கரை போய் பார்த்து நீங்கள் வந்து தலைமையேற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். அதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், உங்களுக்கெல்லாம் தந்தை பெரியார் தான் தலைவர், அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னிடம் வர வேண்டாம் என்று சொல்லி இணைத்து வைத்து அவர்களை அனுப்புகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அரசமைப்பு ஆவணத்தை இயற்றியவர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் என்பதார்கள். இயற்றிவிட்டு அவர் சொல்றார், எல்லாரும் சொல்லுகிறார்கள் அரசமைப்பு ஆவணத்தை இயற்றியவர் நான் தான் என்று. ஆனால் நான் இயற்றினேன் என்பதை விட எழுத வைக்கப்பட்டேன், அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தேன், அதில் பெரும்பங்கு என்னிடம் இல்லை. இந்த அரசமைப்பு ஆவணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அதை கொடுக்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அதை செய்து காட்டியவர் பெரியார். 1957 அரசமைப்பு ஆவண சட்டத்தை எரித்து பல்லாயிரக்கணக்கான சிறை சென்ற நிகழ்ச்சியை புரிந்து காட்டினார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை இந்த இந்திய அரசு ஆரம்பித்தது. அந்த நிகழ்ச்சி தான் அந்த சட்டத்திற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் முன்பே குறிப்பிட்டேன், அமித்ஷாவுக்கு இந்த சினம் ஏன் வந்தது என்றால், உங்களுடைய மனநீதியை பற்றி நண்பர்கள் எல்லாம் பேசினார்கள். தமிழனை பிற வகுப்பினரை எவ்வாறு தாழ்த்துகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அதை கண்டித்தவர் தந்தை பெரியார், எதிர்த்தவர் தந்தை பெரியார், அதை எரித்தவர் அண்ணல் அம்பேத்கர். 1927 நகரத்தின்கிற ஊரிலே 6 அடி குடி தோண்டி அதில் சந்தனக்கட்டையாக வைத்து ஒரு உடலை எப்படி எரிப்பார்களோ, சடங்கு மூலமாக எரிப்பார்களோ, அதே போல சந்தனக்கட்டைகளை நிரப்பி ஒரு ஆயுதராக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவர் மனதில் அந்த உங்களுக்காக பிடித்த அந்த
குழியிலே போன அதற்கு தீமுட்டியவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள். இப்பொழுது புரியவரா? அண்ணன் அம்பேத்கர் பெயரை சொன்னார். ஏன் அமித்ஷாவுக்கு எரிச்சல் வருகிறது என்று மனநீதியை எடுத்தவர்கள் அண்ணன் அம்பேத்கர். அதுவும் ஒரு காரணம். இப்படியெல்லாம் இன்னும் சொல்லலாம். இன்னொன்று நான் முடிக்கும் போது நான் சொல்ல வரும்போது, அந்த அரசமைப்பு ஆவணத்தை பிரிவு 15 பார்த்தீர்கள். அது அம்பேத்கருடைய வரலாற்றை சொல்லுகிற செய்திகளை குறிக்கும். ஒரு வரலாறு மற்றவர்களால் எழுதப்படுவது. பெரியாரின் வரலாறு மற்றவர்களால் எழுதப்பட்டது. அன்னை மாதமையார் மறைவுக்கு எழுதிய விளம்பரங்களையும் பெருமாள்வாரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். அதே போல பாவேந்தரும் பல நூல்களை தன் வரலாறை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வரலாறை பிரிவு 15 குறிப்பிட்டிருக்கிறார். மறைமுகமான செயல். ஒரு இந்திய குடிமகன் ஜாதியாரோ மதத்தாரோ பிறந்த இடத்தாரோ வேறு எந்த காரணத்தாரோ அவன் எந்த இடத்திற்கும் நுழைவதற்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்பது அந்த 15வது பிரிவிலே உள்ள சொற்கள். அவர் அனுபவித்திருக்கிறார். பள்ளியிலே அனுபவித்திருக்கிறார், கல்லூரியிலே அனுபவித்திருக்கிறார், வேலை செய்கிற இடங்களிலே அனுபவித்திருக்கிறார். இந்த அனுபவங்கள் எல்லாம் தன்னுடைய வருங்கால தலைமுறைக்கு வரக்கூடாது என்ற மனதில் உள்ள அந்த உறுதி, அந்த அரசமைப்பு சாசனத்தை அவரால் எழுத செய்வது, அதுவும் ஒரு காரணம். அமித்ஷாவுடைய எரிச்சலுக்கு காரணம் இதே போல உயர்ந்த ஜாதியினராக இருக்க செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு அமைப்பு, ஒரு அந்த அரசமைப்பு சாசனம் தேவை என்று ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அரசமைப்பு ஆவணத்தில் மனநீதியினுடைய தாக்கம் இல்லை, மனநீதி சாசனத்துடைய தாக்கம் இல்லாத இந்த அரசமைப்பு ஆவணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதனால் புதிதாகத்தான் எழுத வேண்டும் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியதை நான் நினைவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக என்னுடைய பேசுபொருள் அமித்ஷாவும் அம்பேத்கரும். இதை என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் செவிகளை நான் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறேன். இதுகாலம் அமைதியாக என்னுடைய செயல்பட்டு கலந்துகின்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை வழங்குகிறேன். நான் நன்றி.